ஃபைனல் ஆன்சர். அதை நான் செப்பரேட்டாக எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். a function f ப்ராக்கெட்டில் -5, 9 tends to rன்னு கொடுத்துருக்காங்க. r means real number is defined as followன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். f of x equal to 6x plus 1 அப்படின்னு சொல்லி சம் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. -5 lesser than equal to x lesser than 2. 5x square minus 1 எந்த கண்டிஷனில் இருக்கணும், இந்த யூஸ் பண்ணணும். 2 lesser than or equal to x lesser than 6. 3x minus 4 6 lesser than equal to x lesser than equal to 9. ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். f minus 3 plus f2 ஃபஸ்ட்டு. செகண்ட் சப்டிவிஷன் f7 minus f1. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2f4 plus f8. அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் 2f minus 2 minus f6 divided by f4 plus f minus 2. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரேஞ்சஸ் எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம எந்தெந்த ரேஞ்சோட எந்தெந்த இதுக்கு நம்ம எது ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணணும்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன், ரேஞ்ச் எழுதியிருக்கேன். ஸோ -5x2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ -5 lesser than equal to x lesser than 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ -5 lesser than equal toன்னா என்ன, -5ன்னு வரும்னு அர்த்தம். அப்போ -5ஐ விட சின்ன இது x வேல்யூ வந்து பெருசாக இருக்குது, இது சிறுசாக இருக்குது. அப்போ -5 -4 -3 -2 -1 0 1 இதை விட பெருசாக இருக்குது, இதை விட இது பெருசாக இருக்கும், இதை விட இது வந்து சிறுசாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். ஸோ அதுதான், இது பெருசு இது சிறுசு. அதைப்படி எழுதிட்டோமா? ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இல்லை, இப்போ 2 எழுதக்கூடாது, அது வரைக்கும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 5x squared minus 1 2 lesser கண்டிஷன் என்ன, 2 less than or equal to x less than 6 2 நெக்ஸ்ட் 3 4 5 2 ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன், 2 இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 3 4 5 இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, அங்கே 6 எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் 6 6 7 8 9 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா? ஸோ 6 எழுதணும், 9 எழுதணும், இடையில வந்து 7 8 எழுதிக்கிறேன். இதுதான், இப்போ இதுதான் நம்மளோட நம்பர்ஸ். இதுக்குள்ளே எந்த இது அப்ளை பண்ண கிடைக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of -3 plus f of 2. -3 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. 2 எங்கே இருக்குது? செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் தென் 2 வந்து எக்ஸ் வேல்யூ வந்து இங்கே அப்ளை பண்ணி ரெண்டுக்கும் வர ஆன்சரை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்க்கலாமா? f of -3 plus f of 2. அப்போ f of 3 equal to f of x equal to 6x plus 1. அப்போ x ஓட வேல்யூ என்ன, -3 அப்ளை பண்ணுறோம். 6 - 3 plus 1. அப்போ -3 6 into 3 18. அப்போ மைனஸ் சைன் இருக்கு, மைனஸ் போடுறோம், ப்ளஸ் 1. அப்போ -18 plus 1 என்ன, -17. ஸோ f of -3 ஓட வேல்யூ என்ன, -17 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு f of 2. அப்போ f of x equal to 5x squared minus 1. அப்போ x வேல்யூ அப்ளை பண்ணலாமா? x வந்து 2ன்னு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 5 2 squared minus 1 2 power 2 4. அப்போ 5 into 4 20 minus 1 அப்போ 19. அப்போ f of 2 வேல்யூ என்ன, 19. இப்போ இது ரெண்டையும் இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கேட்டிருக்காங்களா, அதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ f of 3 plus f of 2 அது வந்து -17 plus 19. ரெண்டையும் மைனஸ் இருக்கா, இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா, ரெண்டையும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைனை தான் போடணும். ஸோ 2 சைன் என்ன, ப்ளஸ், அதை போட்டுட்டோம். ஸோ இதோட ஆன்சர் என்ன, தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். 2 தான் நம்ம ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். f of 7 minus f of 1. f of 7 எங்கே எதில் வந்து எந்த கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்கே. அப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 எங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்கே. அப்போது செகண்டுக்கு வந்து 6x plus 1 இது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் யூஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா?
இப்போ f of 7 அப்ளை பண்ணுறோம். f of கண்டுபிடிக்க போகிறோம். f of x equal to 3x minus 4. f of x ஓட வேல்யூ என்ன 7. இப்போ 3 into 7 minus 4. அப்போ 21 minus 4 இருந்து 17. அதுதான் f of 7 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் f of 1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதோட ஈக்குவேஷன் என்ன 6x plus 1. அப்போ x ஓட வேல்யூ 1 அப்ளை பண்ண 6 into 1 plus 1. அப்போ 6 plus 1 7. அதுதான் f of 1 ஓட வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாமா f of 7 17 மைனஸ் f of 1 ஓட வேல்யூ என்ன 7. அதே ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அப்போ f of 7 மைனஸ் f of 1 equal to 10. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 2f4 plus f of 8 கொடுத்துருக்காங்க. அப்போ f of 4 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். f of 4 வந்து எதில் இருந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் 4. அப்போ 4 வந்து இங்கே இருக்கா. அப்போ 5x squared minus 1 அந்த ஈக்குவேஷனில் 4 வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ 5 into 4 squared. அப்போ 4 squared என்ன 16. அப்போ 16 into 5 80. 80 minus 1 79. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் f of 8 கண்டுபிடிக்கலாமா. 8 எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் 3x minus 4. அப்போ 3x minus 4 இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன 8 அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணலாமா. அப்ளை பண்ணால் 3x minus 4 f8 அப்ளை பண்ணுறோம். x 8 into 3 minus 4 24 அப்போ 8 into 3 24 minus 4 வந்து 20. இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் சொல்ல மறந்துட்டேன். f of 4 வேல்யூ வந்து 79 கண்டுபிடிச்சோம். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 2f of 4 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2 இந்த வேல்யூ வந்து 79. அப்போ 2 அதை அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணணுமா 79 2 மல்டிப்ளை பண்ணால் 158. அப்போ 2f of 4 வந்து 158. இதுதான் அதோட ஆன்சர். f of 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். 2f of 4 வேல்யூ வந்து 158. f of 8 ஓட வேல்யூ வந்து 20. இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் 178. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் 2f minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஃபஸ்ட்டு f of minus 2 அது வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ f of minus 2னா எதில் minus 2 எதில் வருது 6x plus 1 அதில் தான் minus 2 வருது. ஸோ 6x plus 1 வந்து அந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ வந்து minus 2 போடுறோம். 6x minus 2 plus 1. அப்போ 6 into 2 12 minus sign plus 1. அப்போ f of minus 2 equal to minus 11. மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணி பெரிய வேல்யூ எதுவோ பெரிய நம்பர் எதுவோ அதோட சைனை போடணும். ஸோ பெரியது வந்து நம்பர் வந்து 12, பெரிய நம்பர் வந்து 12. ஸோ அதோட சைன் மைனஸ். ஸோ minus 11. இப்போ f of minus 2 வேல்யூ வந்து minus 11. இப்போ வந்து 2f of minus 2 கண்டுபிடிக்கணுமா. அப்போ 2 into f of minus 2 வேல்யூ என்ன minus 11. இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 22. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் f of minus 2 வேல்யூ வந்து minus 22. இது ஃபைனல். இப்போ f of 6 கண்டுபிடிக்க போகிறோம். f of 6 அப்போ 6 எந்த ஈக்குவேஷனில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். 6 எங்கே வந்திருக்கு 3x minus 4. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாமா. f of x equal to 3x minus 4. x இருக்கிறதுல 6 வந்து அப்ளை பண்ணுறோம். 3 into 6 18 minus 4 அப்படியே வரும். 18 minus 4 14. அப்போ f of 6 ஓட வேல்யூ வந்து 14. நெக்ஸ்ட் வந்து f of 4 அது கண்டுபிடிக்கிறோம். 4 வந்து எந்த ஈக்குவேஷனில் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். 5x squared minus 1. இங்கே தானே 4 இருக்குது. ஸோ 5x squared minus 1 அதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 4. அப்போ 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர்னா என்ன 16. அப்போ 5 into 16 minus 1. 5 into 16 என்ன 80. 80 minus 1 79. அப்போ f of 4 வேல்யூ வந்து 79. we know f of minus 2 வந்து minus 11. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல மேலே, அதையவே வந்து நாம் அப்படியே வச்சுக்கிறோம். அதுதான். அப்போது 2f of 2 2f of 2 அதோட வேல்யூ வந்து minus 22. f of 6 ஓட வேல்யூ வந்து minus 14. f of 4 ஓடது வந்து 79 minus f of minus 2 ஓட வேல்யூ வந்து minus 11. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மைனஸ் மைனஸ்
ப்ளஸ் பண்ணி மைனஸ் சைன் போடணும். ப்ளஸ் பண்ணி பண்ணால் 36 மைனஸ் சைன் தான் போடணும். ஸோ மைனஸ் 79 minus 11 68. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 9 divided by 17 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போடுறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதுதான் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.